ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சில் ரொம்ப முக்கியமான கட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஸ்டிச், ஆனால் ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும். ரொம்ப பொறுமை அவசியம். இதுக்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டிச் நீங்கள் எடுத்து பண்ணணும். ரொம்ப அவசரமான டைமில் இன்றைக்கி ப்ளவுஸ் கொடுக்கணும், நாளைக்கு ப்ளவுஸ் கட் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் இந்த டிசைன்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சக்கரம் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இதில் ஒரு பார்ட்டில் நம்ம ஜரி போட்டு ஜிக்ஸாக் போட்டு வெறும் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோம். 2 டைப்பில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இன்னொரு டைப்பில் பீடு அப்புறம் சர்தோசி, இந்த 2ம் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி கட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லித்தர போகிறேன். 2மே ஒரே பார்ட்டில் ஒரே சக்கரத்தில் நான் சொல்லி தந்துடுறேன். அதுக்கு மட்டும் முதல்ல பேக் செயின் போட்டு ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுறேன். ஒரு போர்ஷன் ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச் நம்ம போடும்போது ரொம்ப சின்ன சின்ன செயினாக போடுங்க. நீங்கள் முதல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் செயின் ஸ்டிச்க்கு அடுத்ததாக நான் உங்களுக்கு ஜிக்ஸாக் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாதி ஃபுல்லாக நம்ம ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன்னா இது நம்ம தீ வச்சு நம்ம பொசுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சென்டரில் உள்ள கிளாத்தை நம்ம அதை பொசுக்கணும். அதுதான் கட் ஒர்க் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ ஒரு பார்ட்டு ஃபுல்லாக நான் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செயின் ஸ்டிச் மேலேயே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். ஜிக்ஸாக் எப்படி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா நெருக்கமாக போடணும். ஜிக்ஸாக் எவ்வளோ தூரம் நல்லா நெருக்கமாக போடுறீங்களோ அதுதான் கட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் அந்த தீயில் பொசுங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் கொடுக்கும். அதனால் நல்ல நெருக்கமாக போடுங்க. இந்த டிசைன் இந்த மாதிரியான கட் ஒர்க்குக்கு எல்லாமே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கணும். சர்தோசி தான் நான் உங்களுக்கு ரொம்ப ரேட் கூடன்னு ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம படித்ததில் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதில் சர்தோசிக்கு அப்புறமா அந்த கட் ஒர்க் தான் ரேட்டு ஜாஸ்தியானது. நீடில் நல்லா அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி இறக்கி ஜிக்ஸாக் போடுங்க. கொஞ்சம் விலக்கி போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது ஸ்டிச்சஸ். நல்லா ஒட்டி போடுங்க. ஒவ்வொரு செயின் ஸ்டிச் மேலேயும் ஜிக்ஸாக் போடுங்க. பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு. இப்போ அந்த நீடிலோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த நீடில் இன்சர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி தான் இருக்கணுமே தவிர இப்படி விலக்கி வைக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா ஒட்டி போடுங்க. ரொம்ப விலக்கி போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நான் நீடில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நல்லா நெருக்கி போடுங்க. நல்லா ஒட்டி செயின் ஸ்டிச்சை ஒட்டி போட்டிங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிக்ஸாக் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒரு டிசைனில் கட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கட் ஒர்க் எங்கெங்கே வருமோ அங்கே ஃபுல்லாக முதல்ல ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கட் ஒர்க் பண்ணணும். புரியுதா? இப்போ நம்ம இந்த ஜிக்ஸாக் பக்கம் நம்ம கட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது பீட் யூஸ் பண்ணி நான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது அதுக்கப்புறமா பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நம்ம கட் ஒர்க் பண்ணிவிட்டு ரைட் சைடு நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு ஸ்டிச்சஸ் போட சரியாக வராது. கிளாத் ரொம்ப லூஸ் ஆயிரும். நமக்கு சரியான அந்த க்ரிப் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அதனால தான் முதல்ல நீங்கள் ஒரு ப்ளவுஸ்லையோ எதுலனாலும் சரி கட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா டிசைனும் முடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணுங்கள். நம்ம கட் ஒர்க் பண்ண பிறகு அதில் வேறு எந்த வேலையும் நம்ம பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பீடு யூஸ் பண்ணி சுகர் பீடு யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த சக்கரம் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது சர்தோசி. அந்த பீடு பக்கமே அவுட்டர் லைனில் ஃபுல்லாக சர்தோசி யூஸ் பண்ண போகிறேன். நல்ல சின்ன சைஸ் சர்தோசி எடுத்திருக்கேன். கண்டினியூஸ் சர்தோசி ஃபுல்லாக இந்த உள்ளேயும் வெளியவும் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பொறுமையாக போடுங்க. கண்டினியூஸ் சர்தோசி ஸ்டிச்சஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம்.
இப்போ இதுக்கப்புறமா நான் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாக சரியால் போட்டிருக்கோம், ஒரு சைடுக்கு வந்து சுகர் பீட்டு சர்தோசி யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப தேவையானது ஊதுபத்தி, அப்படி இல்லைன்னா இந்த கொசுவத்தின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு அந்த உள்ளே இருக்க அந்த கிளாத் பார்ட் இருக்குல்ல, அந்த உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக வந்து நம்ம லைட்டாக தீ வச்சு அதை பொசுக்க போகிறோம். பொசுக்கிட்டு அடியில் வந்து ஒரு கிளாத் கொடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுதான் கட் ஒர்க் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ வந்து நான் அந்த ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். நம்ம கட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேம்க்கு அடியில் திருப்பி நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டோம் அப்படின்னா நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு சீக்கிரமே தீயில பொசுங்காமல் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும். இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டோன்னா அந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் திக்காகி நமக்கு வந்து கட் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் அடுத்தது எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன். இது நல்லாவே ட்ரை ஆகணும். இன்னும் கூட கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் கம்மியாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூவோட அந்த டிப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் எனக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து ரொம்ப அதிகமாக விழுகிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அந்த ஸ்டிச்சஸ் மேலே மட்டும் போட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேமுக்கு மேலே நீங்கள் பார்க்குறது கீழே வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆகாமல் தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஊதுபத்தி எடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவுமே இந்த அந்த கிளாத் மட்டும் இருக்குல்ல, அதெல்லாம் ஹோல் போட போகிறோம். ரொம்ப பொறுமையாக போடுங்க. முதல்ல சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள அதாவது அந்த ஷார்ப்னஸ் இருக்க இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த ஊதுவத்தி வச்சோம் அப்படின்னா அந்த இடமும் நமக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிரும். இன்னொரு விஷயம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, நம்ம இப்படி பண்ணும்போது அந்த ஊதுவத்தியில் உள்ள அந்த ஷார்ப் இருக்குல்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி நமக்கு கீழே விழும்போது உங்களோட அந்த கிளாத் மெட்டீரியல் எதுவும் அந்த இடத்துல இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இது போடும்போதே எனக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் பாப்ளின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம சில்க் காட்டன் மெட்டீரியலில் தானே பண்ணுவோம். இது பாப்ளின் அப்படின்ட்டு வரும்போது இந்த துணி ரொம்ப காட்டனாக அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் க்ளூ வேறு ஜாஸ்தியாக போட்டுட்டேன். அதனால கொஞ்சம் எனக்கு சிரமமாக தான் இருந்தது. இது போல் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்பப்போ அந்த ஊதுபத்தியும் கட்டாகிட்டே இருந்தது. அப்பப்போ பற்ற வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக போட்டுட்டேன். இது என்ன காரணம் அப்படின்னா, லைட்டாக அந்த இது தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ட்ரிம்மர் வச்சு லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த த்ரெட்டு தெரியுது அப்படின்னா. காரணம் எதுக்கு எனக்கு லைட்டாக அந்த பிளாக் மார்க் மாதிரி தெரியுது அப்படின்னா, ஃபேப்ரிக் க்ளூ வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பேக் சைடு பாருங்கள், அது தெரியுதா, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஃபுல்லாக நான் ஒழுங்காக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன். அதனால் இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம கட் ஒர்க் பண்ண அந்த இடத்துல அதே ஸ்டிச் மேலே கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு காட்டன் கிளாத் வச்சு நம்ம வந்து அந்த கட் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த கட் ஒர்க் இடத்துல அந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், லைட்டாக அந்த கிளாத் ஃபுல்லாக வர்ற இடத்துலையும் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். சில்க் காட்டன் மெட்டீரியலோட ரைட் சைடு வந்து கிளாத் பக்கம், அதாவது அந்த கட் ஒர்க்கை க்ளோஸ் பண்ணுற மாதிரி மூடுற மாதிரி வைக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து ஒரிஜினல் பக்கம் பார்க்கும்போது நமக்கு கரெக்டான பக்கம் மேலே தெரியும். நல்லா ஃபேப்ரிக் க்ளூ வந்து அந்த கிளாத்தில் செட் ஆகிற மாதிரி அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணிட்டோம், சரியாக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டோம்ல, அது ஃபுல்லாக ஸ்டிக் ஆகாமல் ரொம்ப லூஸாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா ட்ரை ஆன பின்னோடு மெட்டீரியலை வந்து ஸ்டிச்சிங்க்கோ கஸ்டமருக்கோ டெலிவரி பண்ணுங்கள். இப்போ வந்து எக்ஸஸாக இருந்த கிளாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபைனல் லுக் பாருங்கள். இதுதான் ஃபைனல் லுக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நம்ம அவுட்டர் லைனில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, உள்ள அந்த கிளாத் வந்து நமக்கு இன்னும் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் நீடில் அந்த ஃபேப்ரிக்கோட கலர், இப்போ ஒயிட் கலர் ஃபேப்ரிக்னால் ஒயிட் கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக
நீடியில் கீழேருந்து எடுத்து அதே இடத்துல பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் லென்த்தில் வந்து ஃபுல்லாக அந்த ரவுண்டை சுற்றி நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா கிளாத் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ரிமூவ் ஆகாது கிளாத் அவ்வளோ சீக்கிரம். இது போல் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், ஃபேப்ரிக் க்ளூ கம்மியாக போடுங்க, நல்லா ட்ரை ஆன பின்னோடு கட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.